ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஸோ வந்துட்டு டைட்டில் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்ட்டு. பட் நான் இருக்கிற செட்டப் எல்லாம் பார்த்து சாப்பிட போகிறோம் திங்க் பண்ணிடாதீங்க. எப்பவுமே ஒரு வீட்டிலே பண்ணிட்டு இருக்கோமா, ஸோ கொஞ்சம் சேஞ்சாக மறுபடியும் மாடிக்கே வந்துட்டு செட்டப் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி, நம்ம கண்டென்ட் உள்ள போகிற மாதிரி வச்சு ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னா வந்துட்டு நமக்கு கமெண்ட்ஸ் நிறைய வர பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்டாக போயிட்டு இருக்குது. அது எதனால் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு நல்ல கமெண்ட்டாக இருந்தாலும் ஸ்பேமில் போய்ட்டு நான் கவனிக்காமல் விட்டேன். ஸோ நேற்று தான் பார்த்தப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள கமெண்ட் வரைக்கும் ஸ்பேமில் இருந்துச்சு. நேற்று தான் போய்ட்டு அப்ரூவ் கொடுத்தேன். நான் நமக்கு சேனல் வர எல்லா கமெண்ட்டுமே நான் மோஸ்ட்டாக சடனாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ வந்து அந்த லாஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆனால் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. அது வந்து அது எனக்கு கமெண்ட் வந்ததே எனக்கு தெரியாது. அதனால தான் அது மாதிரி உங்கள் சேனல் ப்ரமோட் பண்ணதை நினச்சிட்டு வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு கொடுக்காதீங்க. நான் வந்து 1-2 பேர் அப்படி என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ஸாக என்னோட 10 வீடியோ அப்படி போட்டிருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேமில் தான் போகும். அது உங்கள் சேனலுக்குமே அது ஒரு பாதிப்பு மாதிரி தான். ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்க. அதை வந்துட்டு திரும்ப அது மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணாதீங்க. அவ்வளோதான். நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடியில் காண்டாக்ட் பண்ணிட்டு என்னை வந்து நீங்கள் அதை ரிலேட்டடாக பேசுகிறதா பேசலாம். பட் கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டைம் கிடையாது. நம்ம வந்து அதை வந்து ஒரு லைவில் தான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம கண்டென்ட் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது லாங் ரைட்ஸ் வந்து போகிறதுக்கு நம்ம வந்து பிளானிங் எப்படி பண்ணணுன்றதை நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டாப்பிக்கில் வந்துட்டு அதாவது லாங் ட்ரிப் வந்து எப்படி பிளான் பண்ணி போகிறது அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, நார்மலாக வந்துட்டு எடுத்த உடனே ஒரு மந்த்லி ஒரு 3 days ட்ரிப் 4 days ட்ரிப் போகணும் கேட்டால் அப்படிலாம் போக முடியாது. பட்ஜெட் யாருக்குமே அப்படி சூழல் செட் ஆகாது. நான் எப்படி போவேன்னா, நார்மலாக வந்து ஒரு 1 day ட்ரிப் போவேன். வீக்லி ஒன்ஸ் 2 வீக்கில் ஒரு வாட்டி 1 day ட்ரிப்பு. அதே மாதிரி ஒரு 1 day ட்ரிப் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3-4 ட்ரிப் அப்படி தான் போவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 months ஆனோன்னா ஒரு 1 day ட்ரிப் கொஞ்சம் போனோன்னா சரி ஒரு பிளான் பண்ணி ஒரு லாங் ட்ரிப்பாக போகலாம் அப்படின்ட்டு ஒரு 3 or 4 days ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அப்படி ஸோ ஒரு 4 days ட்ரிப்பெல்லாம் ஒரு வாட்டி போகிறேன்னா அதுக்கு அடுத்து வந்து 1 day ட்ரிப் தான் ஒரு 3-4 ட்ரிப் போவேன். ஸோ இப்படி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ட்ரிப் போயிட்டுருக்கேன். அது மாதிரி 1 day ட்ரிப்னா மோஸ்ட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக வீக்கெண்டில் தான் போவோம். நான் வந்து லாங் டே அதாவது 3 or 4 days ட்ரிப் வந்து எப்போ போவேன்னா கரெக்டாக வந்துட்டு நான் ஒரு 2 months முன்னாடியே பார்த்துருவேன். அதாவது வரப்போகிற மந்தில் வந்துட்டு எப்போ வந்து ஹாலிடேஸ் இருக்குது, அதாவது பப்ளிக் ஹாலிடே இருக்குல்ல, ஸோ வந்து அது எப்போ வருதுன்னு பார்த்துருவேன். ஸோ அது இல்லைனா சண்டே அப்படி மேட்ச் பண்ணி வரும்போது அந்த டைமில் நான் பிளான் பண்ணுவேன். எதுக்காகனா நம்ம வந்து ஆஃபீஸ் லீவ் போடும்போது ஒரு 1 day or 2 day லீவ் போட்டு இந்த 2 days லீவ் பண்ணி மேட்ச் பண்ணிட்டு ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு அது ஒரு செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஓகே, அப்படி வந்துட்டு ஒரு பப்ளிக் ஹாலிடே அந்த மாதிரி ஏதாவது சூஸில் வந்துட்டு நான் வந்து பிளான் பண்ணி இந்த டேஸ் சூஸ் பண்ணிடுவேன். சூஸ் பண்ண அப்புறமா அது இப்போ வந்து எந்த மந்தாக வேணா இருக்கலாம், காமனாக சொல்லிப்பேன். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு அது ஒரு ரெய்னி சீசனாக இருந்துச்சுன்னா இல்லை ரெய்னி சீசன் முடிஞ்ச அப்புறமா ஃபால்ஸ் அந்த மாதிரிப்பட்ட ஏரியா வந்து சூஸ் பண்ணுவேன். அதாவது இப்போ ஒரு கோல்டஸ்ட் இப்போ கிளைமேட் டைமில் வந்து அது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் ரெண்டாவது வந்து 3வது பாயிண்டாக வந்து நான் வந்து பிளேஸ் செலக்ட் பண்ணுவேன். எந்த பிளேஸில் நம்ம போகலாம் அப்படின்றது 2வது செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அப்படி வந்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக போகக்கூடிய டைம் செலக்ட் பண்ணிவிட்டோம். இந்த டேஸில் வந்துட்டு எவ்வளோ டேஸ் போக போகிறோம் பண்ணிட்டோம். அப்புறம் பிளேஸ் சூஸ் பண்ணியாச்சு. அப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிருப்பேன்ல, ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு கூகுள் அடிச்சு பார்ப்போம். அங்கே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு எந்த மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, எந்தெந்த பிளேஸ் போகலாம் அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணுவோம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இப்போ ட்ராவல் அட்வைசர் அப்படின்னு நிறைய வெப்சைட் இருக்கும். ஸோ எல்லாத்துலையும் கம்பேர் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஒரு அவங்க டாப் 10 இல்லை வந்து டாப் 20 அப்படின்னு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் எல்லாத்தையுமே நான் அதை டைரியில் நோட் பண்ணிப்பேன். நான் ஃபுல்லாகவே ஒரு டைரி எப்பவுமே எடுத்து வச்சுப்பேன். அந்த ட்ரிப் பிளான் பண்ண உடனே அந்த டைரியில் எழுத ஆரம்பிச்சிருவேன். அப்படி வந்துட்டு நான் ஒரு 20 பிளேஸ் ஃபஸ்ட் எழுதுவேன். அதை எழுதின அப்புறமா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணுவேன். நிறைய வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் அப்புறம் இன்னும் சர்ச் பண்ணிவிட்டு அந்த 20 ஃபில்டர் பண்ணுவேன். இது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஒரு 5 or 7 அந்த மாதிரி கரெக்டாக பர்டிகுலர் பிளேஸை வந்து இன்னும் டீப்பாக வந்து அதை ஃபில்டர் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து இன்னொரு பேஜ் எழுதிடுவேன். ஓகே, இப்படி நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பிளேஸ் எடுத்துட்டோம். அந்த பிளேஸ் என்ன பண்ணுவேன்னா டேரக்ஷன் அப்படியே மேப்பில் வந்து ஒவ்வொரு பிளேஸாக அடிச்சு சர்ச் பண்ணுவோம். அதாவது இது இப்போ நிறைய ஒரு 5 பிளேஸ் இருக்குன்னா நம்ம மேப்பில் சர்ச் பண்ணும்போது ஒன்று ஒரு டேரக்ஷனில் போகும், ஒன்று நார்த்தில் போகும், ஒன்று சவுத்தில் போகும், வந்து மாறி போய்டும். ஸோ வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு குரூப் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு டேரக்ஷனாக போகிறோன்னா அந்த டேரக்ஷனில் எத்தனை பிளேஸ் வருது, அப்புறம் இன்னொரு டேரக்ஷனில் எத்தனை பிளேஸ் வரும் செப்பரேட் பண்ணிப்பேன். இப்போ 3 days ட்ரிப்னா அது ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுப்பேன் நான். ஸோ பிரித்து அது தனித்தனியாக பிளேஸ் Day 1, Day 2, Day 3ன்ற மாதிரி எழுதிப்பேன். அப்புறம் வந்து அதுலேயுமே நம்ம Day 1, Day 2, Day 3 போடுறதுலையுமே அந்த பிளேசஸ் வந்துட்டு இப்போ ஹாலிடேஸாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இப்போ ஹாலிடேஸாக ட்ரிப் பிளான் பண்ணி போகிறோமா, ஹாலிடேஸாக இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஓப்பனில் இருக்குமா, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏதோ ஒரு பிளேஸாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்றைக்கி ஓப்பனில் இருக்குமா இல்லை ஓப்பனிங் டைம் பார்த்துட்டு தான் ஷெடியூல் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ Day 1 வந்து சண்டே போயிருப்போம். சண்டே வந்து அது வந்து ஆக்சுவலி க்ளோஸாக இருந்துச்சுன்னா நான் வேறு பிளேஸை வந்து Day 1ல் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸ் போட்டுட்டு Day 2ல் வந்துட்டு இந்த பிளேசஸ்லாம் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2வது வந்து நான் செப்பரேட் பண்ணி வந்துட்டு Day 1, Day 2, Day 3ன்ட்டு டைரியில் நோட் பண்ணி இப்படி வந்துட்டு செப்பரேட் Day 1, Day 2, Day 3 பிரிச்ச அப்புறமா அந்த இப்போ அந்த பர்டிகுலர் டேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பிளேஸ் போட்டிருப்பேன்னா ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் போகலாம், செகண்ட் எந்த பிளேஸ் போகிறான்றதும் அந்த டைம் ஓப்பனிங் டைம்ஸ் க்ளோசிங் டைம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே, அப்புறமா வந்துட்டு இப்போ வந்து பிளேஸ் வந்துட்டு இப்போ சொன்னால 3 நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ வந்து காமனாக ஹோட்டல் சர்ச் பண்ணுறது. ஹோட்டல் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டேக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸில் நம்ம சூஸ் பண்ணோன்னா அப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே போகிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ நார்த்து சவுத் அந்த மாதிரி டேரக்ஷன் இருக்குன்னா அதுக்கு காமனாக சென்டரில் வந்துட்டு நான் ஹோட்டல் புக் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு 3 நாளைக்குமே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்காக கரெக்டான ஒரு லொக்கேஷன் இருக்கும்.
ஸோ அது மாதிரி ஹோட்டல் புக் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா GoIBB வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த ஓயோ ரூம்ஸ் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும், நல்லாவே வந்துட்டு அவங்க வந்து சீப்பஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறது. அது வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் வந்து காஸ்ட்லி அப்படின்னு போகலாம். நான் வந்து பட்ஜெட் வைஸ் பார்க்குறதுனால என்ன பண்ணுவேன்னா GoIBBல போயிட்டு வந்துட்டு சீப்பஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்து அதில் வந்து நல்ல ரேட்டிங்ஸ் பார்த்து அது மாதிரி தான் சூஸ் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணுவேன். நான் ப்ரீவியஸாகவே எங்கேருந்து புக் பண்ணிட்டு தான் போயிடுவேன். எந்த ட்ரிப்புமே அங்கே போயிட்டு புக் பண்ணலான்னு போனதில்லை. ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க். அங்கே போய்ட்டு ரூம் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கலாம், சப்போஸ் பக்கத்தில் ரூம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்து நான் இந்த மாதிரியே முதல்ல வந்துட்டு எங்கெங்கே ரூம்ஸ் சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சர்ச் பண்ணி புக் பண்ணிட்டு தான் நான் வந்து ட்ரிப்புக்கே கிளம்ப பிளான் பண்ணுவேன். அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ட்ரிப்பு போயிட்டு வந்தோடனே எவ்வளோ ஆச்சு இந்த பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு எப்பவுமே பட்ஜெட் வந்து போகிறதுக்கு முன்னாடி கேல்குலேட் பண்ண மாட்டேன். அதாவது எவ்வளோ கிலோமீட்டர்ன்றது நம்ம மைண்டில் இருக்கும், எந்தெந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்ட்டு மேப்லேயே நம்ம நோட் பண்ணி டேர் எழுதியிருப்பேன். அதை நான் லாஸ்ட்டு காமிக்கிறேன் டேரில் எப்படி நோட் பண்ணுறது. ஸோ வந்து நான் கிலோமீட்டர் வந்துட்டு எல்லாமே எழுதி வச்சிருப்பேன் எவ்வளோ. ஸோ எல்லா கிலோமீட்டர் ஆட் பண்ணி பார்த்துட்டு நான் பைக் மைலேஜ் ஏற்ற மாதிரி பெட்ரோல் கன்வீன்ஸ் அமௌண்ட் எடுத்து வச்சுப்பேன். நம்ம ஹோட்டல் ப்ரீவியஸாக புக் பண்ணிடுறோம். ஸோ அது தேவையில்லை. பெட்ரோல் விட்ட அப்புறமா அங்கே வந்து ஏதாச்சும் பிளேஸ் பார்க்குறோம்ல, ஸோ அதில் என்ட்ரி ஃபீஸ் ஆராய்ச்சி ஏதாச்சும் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஏதாவது அங்கே போய் ட்ரை பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பேமெண்ட் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்து பார்த்து வச்சுருவேன் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு பெர் பர்சனுக்கு இல்லை அப்படின்னு சர்ச் பண்ணி அதுக்கேற்ற அமௌண்ட்டை ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். அதை விட்டு கொஞ்சமாக தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அதுக்காக வந்துட்டு ஃபுட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 2000 அந்த மாதிரிலாம் நான் வந்து கேல்குலேட் எடுத்துக்க மாட்டேன். பேசிக்காக வந்து பெட்ரோல் அண்ட் வந்து அங்கே உள்ள என்ட்ரி ஃபீஸுக்கு மட்டும் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சமாக அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிட வேண்டியதான். சரி, இப்படி வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு 1 by 1 ஸ்டெப்பாக சொல்லிப்பேன். ஸோ இது எல்லாமே முடிச்ச அப்புறமா வந்துட்டு ட்ரிப்பு கிளம்புறதுக்கும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இல்லை 4 நாளைக்கு முன்னாடி பைக்கை வந்து சர்வீஸ் விட ஆரம்பிச்சிடுவேன். அதாவது 4 நாள் ட்ரிப் 5 நாள் ட்ரிப் அந்த மாதிரி பெரிய ட்ரிப்பாக இருந்ததுன்னா பைக் சர்வீஸ் விடுவேன். இல்லை 1 day ட்ரிப்பாக இருந்தால் ஜஸ்ட் வாட்டர் வாஷ், லைட்டாக செயின் லீவ் க்ளீன் அவ்வளோதான் பண்ணுவேன். எதுக்காக நம்ம 3 நாளைக்கு முன்னாடி விடுறோம்னா, சப்போஸ் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வரோம், நம்ம வந்து அடுத்த நாளே பிஃபோர் 1 day பண்ணிவிட்டு நம்ம வந்து சடனாக வந்து அடுத்த நாள் வந்துட்டு ரைடு எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த மாதிரி ஏதாவது லூஸ் பண்ணுற போல்ட்டு கழட்டி விடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணி எதுவுமே கிளியராக பண்ணாமல் விட்டாங்கன்னா அது ட்ரிப்பில் போய் நம்ம ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நம்ம 3 or 4 days முன்னாடியே வந்து நம்ம ஒரு சர்வீஸ் விட்டுட்டோம்னா அடுத்த 2 days நம்ம பைக் அப்சர்வ் பண்ணலாம், ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஷோரூம் போயிட்டு அதை கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரிப்பு போகிறதுக்கும் ஒரு 3 or 4 days முன்னாடியே வண்டியை வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிப்ரேஷன் நான் வந்துட்டு ட்ரிப் பிளான் பண்ணுறது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நிறைய பேர் நிறைய சடனாக வந்து ட்ரிப் பிளான் பண்ணி போவாங்க, இல்லை வேறு எதாவது பிளான் பண்ணுவாங்க. என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். நான் சொன்னேன் இல்லை, அதாவது டைரியில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதுதான் அந்த டைரி. இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் அதை காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ போகிற எல்லா ட்ரிப்புமே வந்துட்டு எழுதி வச்சுருப்பேன். இப்போ வந்து இது வந்து நான் ஒகேனக்கல் போகிற ட்ரிப்பு. அதாவது Day 1 இந்த சண்டே என்ன டேட் போட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், எவ்வளோ டைமு, எங்கே ரீச் பண்ணுற எவ்வளோ டைமு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன், கிலோமீட்டர்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்டெப் பை Day 2ல் வந்து என்னென்ன பிளேஸ் போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் நோட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒகேனக்கல் ட்ரிப்பு. ஸோ இது மாதிரி எல்லா ட்ரிப்பும் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏலகிரி ட்ரிப். இது லாஸ்ட்டாக வந்து ஏலகிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏலகிரி ட்ரிப் தான் Day 1 Day 2 Day 3 இது மாதிரி பேஜாக வந்துட்டு ஒவ்வொரு ட்ரிப்புக்குமே, அதாவது பெரிய ட்ரிப்பாக இருந்தால் 3 or 4 days ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா வந்துட்டு டேட்டு போட்டு கிலோமீட்டர் டைம் எல்லாம் எழுதி வச்சுட்டு பக்கா பிளான் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து ஃபோனில் எடுத்துகிட்டு தான் போவேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக நான் மறந்துடுவேன். ஸோ வந்து இப்போ எவ்வளோ தான் பிளான் பண்ணாலுமே அங்கே போய் மறந்துடுவேன் பிளேஸு. அங்கே போன அப்புறமா இந்த பிளேஸ் போய்ட்டோம், அடுத்து என்ன பிளேஸ் போகிறோம் அப்படின்றது மொபைலில் அந்த ஃபோட்டோவை பார்த்தா வந்து எனக்கு வந்து தெரிய வரும் எனக்கு. ஸோ அப்படி வந்து நான் போகிற ட்ரிப் எல்லாமே இந்த டைரியில் தான் எழுதி வந்து நான் ட்ரிப்பு போயிட்டுருக்கேன். அது மாதிரி எழுதி வச்சா தான் வந்துட்டு நம்ம கிளியராக வந்து புரிய வரும். சடனாக வந்துட்டு எதிராக ஒன்றில் மொபைல் நோட்ஸ் வைக்கிறதோ இல்லை சடனாக பார்த்தா மொபைல் நோட்ஸ் வைக்கலாம். இது மாதிரி பக்கா வந்து டைமிங் கிலோமீட்டர் போட்டு எழுதி வைக்கிறதா வைக்கலாம், இல்லை டைரி எழுதி வைக்கலாம். அப்படி வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து போனால் தான் வந்துட்டு கிளியராக. என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு பிளானிங்காக தான் சும்மா போய் சடனாக ஒரு பிளேஸ் போய்ட்டோம், இங்கே அடுத்து வேறு என்ன பிளேஸ் இருக்கே போகலாம் அப்படின்னு போக மாட்டேன். கரெக்டாக ஆர்டர் எழுதி வச்ச மாதிரி போய்டுவேன். இதில் என்ன ஒரு சேஞ்ச் நடக்கும்னு எனக்கு சில பிளேஸ் வந்து சப்போஸ் எதிர்ச்சியாக நம்ம பார்த்து வச்சிருந்தா கூட அங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து சடனாக க்ளோஸில் இருக்கலாம், ஏதாச்சும் ஏதோ ஒன்று மாறும்போது டைமிங்ஸ் கொஞ்சம் முன்ன பண்ண வந்துடும், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான் இதில் சேஞ்சஸ் வரும். அப்படி வந்து ஒரு பிளேஸ் கேன்சல் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ் ஒரு பிளேஸில் இடத்துல போய்ட்டு ஒரு லஞ்ச் டைமில் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது சரி இந்த இடத்த விட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருப்போம்ல, அதாவது 10ல் ஒரு 5. ஸோ அந்த அடுத்த 5ல் ஏதாச்சும் ஒன்று பெஸ்ட்டாக இருக்க பிளேஸ், அடுத்த போகிற பிளேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு டைம் இருந்துச்சு, இப்போ அதுவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிளேஸை கவர் பண்ணுவேன். அப்படி டைம் இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்குன்னா விட்டுட்டு ஓகே சீக்கிரமாக விட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நம்ம ஹோட்டலுக்கே செக்இன் ஆகிரும். அவ்வளோதான். அது மாதிரி நான் வந்து கிளம்புற ட்ரிப்பு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ட்ரிப் மோஸ்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் வந்து காலையில் கிளம்புவேன். எவ்வளோ ஏர்லியராக தான் 3 மணினா 3 மணி இல்லை 4 மணி வரைக்கும் கிளம்புவேன். எதுக்காகனா நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம தூக்கம் வராது. நம்ம சப்போஸ் நைட்டு கிளம்புறோம் லாங்காக போகிறோம் அப்படின்னா சப்போஸ் எப்போவே தூக்கம் வர டைம் வந்து 2 மணி மேலே தூக்கம் வரும். ஸோ அது கொஞ்சம் டேஞ்சரான டைமிங். அதனால் என்ன பண்ணுவேன், மார்னிங்கில் கிளம்பி ஒரு 3 o'clock மேலே கிளம்புனாலும் கிளம்புவோம். அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப்ஸ் நான் போகிறது. ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா மார்னிங் கிளம்புனா ரீச் ஆக முடியாத பட்சத்தில் மட்டுமே தான் நான் வந்துட்டு நைட்டு, அதாவது ஒரு எல்லாம் பேக் பண்ணி நைட்டில் கிளம்பி மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி போவேன்.
ஓகே இப்படி தான் வந்துட்டு நான் வந்து போகக்கூடிய ட்ரிப்லாம் பிளான் பண்ணி போவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ கண்டென்ட் கொடுத்த சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கண்டென்ட்டாக கொடுத்துருந்தாரு. ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் உங்கள் டாப்பிக்கில் எடுத்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து எனக்கு வந்து மெசேஜாக சொல்லலாம். ஸோ வந்து நான் வந்து பேசக்கூடிய கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து அதை எடுத்து நான் வந்துட்டு ஒரு வீடியோவை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.